ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் 2.0 சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சீரியல் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம ராட்சசன் சொல்லிட்டு ஒரு சீரியல் தான் பார்க்க போறோம். இதுல காதல் த்ரில்லர் அப்படின்னு சுவாரஸ்யமா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க 2 பேரு புதுசா கல்யாணமாகி கார்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஊருக்கு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. புது மாப்பிள்ளையோ புது பொண்ணுகிட்ட அப்படியே ஊரை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு வராரு. ஊருக்கு நடுவுல நதி ஒண்ணு ஓடுது, ரொம்ப பசுமையா இருக்கும். எங்க கமலாபுரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஜமீன்தார் ஒருத்தர் இருக்காரு. அவர்னாலதான் இப்ப நீ கிடைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரக்கடிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கும், இன்னைக்கு மாங்க சரக்கு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவ கேட்கிறா. அதுக்கு அவனும், இன்னைக்கு நீ என் வாழ்க்கையில வந்திருக்க, நான் கண்டிப்பா சரக்கு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் மேல பாரு வீடு, மலைக்கு மேல ஒரு வீடு இருக்குல்ல, இதுதான் நம்ம வீடு அப்படின்ற மாதிரியே இந்த சைடு அவன் காமிக்கிறான். இவ்வளோ சந்தோஷப்படுறா, எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறா. இந்த பக்கமும் காட்டுக்கு நடுவுல ஒரு ராட்சசனோட சத்தம் கேட்டுட்டே இருக்கு. காலடி எடுத்து வச்சு அவன் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இவ்வளோ உங்க வீடு, உங்க உங்க ஊரு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவ ரொம்ப ஆர்வமா இருக்கா. சத்தம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. இவளுக்கு ஒரே பயம். இவனும் பயப்படாத, நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஒரு வழியா 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து காலடி எடுத்து வைக்கும்போது கரெக்டா கரண்ட் போயிருது. பக்கத்துல இருக்க ஒரு ஆண்டியோ, என்ன புது பொண்ணு வீட்டுக்குள்ள காலடி எடுத்துச்சு, முதல் நாளே கரண்ட் போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட புது மாப்பிள்ளைக்கும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அபசகுணமும் இல்லை, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு பொண்ணை தூக்கிட்டு அவன் போயிடுறான். இந்த சைடு ஆண்டியோ, வீட்டுல என்னமோ அபசகுணமா நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு வெளியில போய் சுத்தி போடுறாங்க. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, கெட்டது எல்லாமே வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி போடுறாங்க. இந்த சைடு பொண்ணும் அப்படியே வெக்கப்பட்டு அப்படியே மாடிக்கு ஓடி போகுது. அப்படியே ஊஞ்சல்ல உட்காந்துட்டு அப்படியே சிரிக்குது. ரொம்ப சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கு. இந்த சைடு இவனும், என் வீடு, என் பொண்டாட்டி, என் சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். இவளும் அந்த சரக்கு, டம்ளர்ல வச்ச சரக்கு அப்படியே வாங்கிட்டு கார்னருக்கு வரா. இவனும் அப்படியே தள்ளி விடுற மாதிரி விளையாட்டுக்கு அப்படியே பேசுறான். இவளும் பயப்படுறா. அப்படியே வந்து அவன் சரக்கு அப்படியே வாங்குவான் பாருங்க. உடனே அவ, இது என்னோடது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா, புது வீடு, நீங்க என் வீட்டுக்காரு புருஷன் அப்படின்றக்கப்ப இதுவும் என்னோடது தானே, நான் என்ன சொல்றேன்னா நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொமான்டிக்கா பேசிட்டே வரும்போது இவன் என்ன பண்ணிடுறா, இவனை பிடிச்சி அப்படியே சத்தமே இல்லாம தள்ளி விட்டுறா. இவனும் அப்படியே விழுகிற மாதிரி அப்படியே அந்த செவுத்து காரங்கள கையை பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிட்டு நின்றுட்டு இருக்கான். நீ தானே சொன்ன உனக்கு ஒன்றாகாது என்னால, ஆனா என்னால உனக்கு ஆக போகுதுன்றது உனக்கே தெரியாதுல்ல. உன் ஊரு, உன் வீடு, இந்த ஊரையே கண்ட்ரோல் பண்றதுக்கு ஜமீன்தார் இருக்காரு. நீ இப்ப அவர்கிட்டயே போய் சொல்லு, அவர் உன்னை காப்பாத்துவாரு. இவனும், என்ன சொல்ற நீ, எனக்கு ஒண்ணுமே புரியல, கையை கொடு, நான் மேல வரணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதுக்கு இவளோ கையை கொடுக்குற மாதிரி அப்படியே வந்துட்டு கையை அந்த சைடு எடுத்துடுறா. இவனும் பயப்படுறா, என்ன விளையாடாத அப்படின்னு சொல்றான். இவளோ, உன்னை யாரா கல்யாணம் பண்ணிப்பா, எந்த பொண்ணுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுவா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் பைத்தியமாடா. நான் கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா, உன்னோட காசு 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 காசுக்காக மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். இப்ப நீயும் சரக்கு அடிச்சுட்டு அப்படியே கார்னர்ல வந்து அப்படியே விழுந்துட்ட. கல்யாணமான நாளே இப்போ நான் விதவையாயிட்டேன். நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த வளையல், இந்த பொட்டு, அந்த வளையல் எடுத்து அவன் மூஞ்சில அப்படியே ஒவ்வொன்னா வீசுறான். அவனும் கார்னர்ல பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான்ல, செயினை பிடிச்சி அப்படியே அத்து விடுறா. இந்த உனக்கு இந்த சரக்கு பாட்டில் ரொம்ப பிடிக்கும் தானே, இந்தா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அப்படியே மேல இருந்து ஊத்துறான். இவனும் அப்படியே அந்த கண்ணில் படும்போது ஒரு மாதிரி எரிச்சலாகும்ல, அவனுக்கு ஒரு மாதிரி அப்படியே குழப்பத்தோடய பாக்குறான். நம்பி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தோமே, இவ இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிக்கிறான். இவளோ சும்மாவே இல்லாம என்ன பண்ணிட்டா, அந்த பாட்டில அப்படியே அவன் தலையில போட்டு அப்படியே கீழே போடுவான் பாருங்க. அந்த தெரிச்சு, அந்த கண்ணாடி எல்லாம் தெரிச்சு அப்படியே அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுகிறான். அப்படியே ஒவ்வொரு இதா விழுந்து அப்படியே ஒரு மரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். இவனும் அப்படி இருந்தாலும் சும்மாவே இல்லாம இவன் பதிலுக்கு சொல்றான், நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுறாத, நான் உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறமும் இவன் பேசிட்டே இருக்கான். கொஞ்சம் கூட புத்தியே வரல. இவ்வளோ டென்ஷன் ஆகி, டே போதுண்டா நிறுத்து, இந்த வார்த்தையை நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து கத்துறா. இன்னைக்கு நைட்டு நான் ரொம்ப நிம்மதியா தூங்குவேன். நீ போனதுக்கு அப்புறம் இந்த வளையல், குங்குமம் இதெல்லாம் நான் வச்சுக்கணும்னு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மீதி அப்படியே தூக்கி போடுறா. நீ போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு எதுக்கு, நீயே இதெல்லாம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றா. சீக்கிரம் சாகுடா, சீக்கிரம் சாகு, கீழே ஒரு பிரம்ம ராட்சசன் இருப்பான், அவன் கையால நீ சாக போற, சீக்கிரம் செத்து தொலைடா, நீ செத்தாதான் இந்த மொத்த சொத்தைய நான் ஆள முடியும். இன்னும் செத்தியா இல்லையா, ஆவியை விட பெரிய பாவியா இருப்பா போல, எனக்கு நிறைய வேலை இருக்குடா, கீழே விழுந்து செத்து தொலைடா, சீக்கிரம் விழுடா, நீ கொடூரமா சாகிறத நான் பார்க்க போறேன், சாகுடா அப்படின்ற மாதிரி சொல்றா. இவனும் அப்படியே தொங்கிட்டு இருந்தால ஒரு கிளை பிடிச்சு அது அப்படியே முறிஞ்சு அப்படியே கீழே விழுகுது. இவன் இந்த சைடு மேல இருந்து எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அப்ப பக்கத்துல பிரம்ம ராட்சசம் மாதிரி ஏதோ ஒரு மிருகம் பக்கத்துல வருது. இவன் பக்கத்துல, இவனும் என்ன பண்றது, எப்படி தப்பிக்கிறது அப்படின்றது தெரியாத மாதிரி அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். அப்படியே பக்கத்துல வந்து அவன் கையை அப்படியே புடிச்சு முறுக்குதுங்க.
இந்த சீன் அப்படியே கட் ஆகி ஒரு 20 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இங்க 2 பொண்ணுங்க அப்படியே டிவில அப்படியே படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கொரில்லா மாரி ஒண்ணு இருக்கு. அது ஒரு பொண்ணு அப்படியே தொரத்துது. அந்த பொண்ணுங்கலாம் அப்படியே பார்த்து பயந்து ஹீரோவ அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அண்ணி வந்து லைட்ட போட்டுவிட்டு, "என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவோ, "இவங்க படத்த பார்த்து பயந்துட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஆறுதலா பேசிட்டு இருந்தேன்." அப்படின்ற மாரி இவன் சொல்றான். அதுக்கு அண்ணியும், "உன்னோட ஆறுதல் என்னன்னு எனக்கு தெரியும். வா நேரமாச்சு." அப்படின்ற மாரி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இங்க 3 பொண்ணுங்க ஹீரோவோட அம்மா பின்னாடி அப்படியே வந்துட்டே இருக்காங்க. "மேடம், மேடம்" அப்படின்னு சொல்றாங்க. "என் பேரு மேடம் இல்ல, மோகினி." என்ன? மோகினி. மோகினின்னா என்ன? கிளாமர், கிளாசிக், எலிகண்ட். இங்க பாரு, இந்த சேலை பாரு எவ்வளவு லூசா இருக்கு. ஃபிட்டாவே இல்ல. என் புருஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியும்ல. கிஃப்ட்டை எப்படி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் மாதிரி பிளேட்ல ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த கிஃப்ட்டை அப்படியே தூக்கி போடுறா. இந்த பக்கம் வந்த அண்ணியும் அப்படியே ஹீரோவும் அப்படியே சொல்றான். ஹீரோ வந்துட்டு சொல்றான், "அண்ணி, அம்மா கீழே போட்டதை வச்சு என் ஃப்ரெண்டுக்கு நான் பாத்தியே கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன். அம்மா இவ்வளோ வேஸ்ட் பண்றாங்களே." அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அப்பா பின்னாடி வந்துட்டு, "என்னப்பா நல்லா என்ஜாய் பண்ணுவ போல" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் அப்பாவோட காசுல என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி குத்தி பேசுறாரு. அதுக்கு ஹீரோவோ, "அப்பா, இது உங்க காசு இல்ல, அண்ணனோட காசு" அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அண்ணனும், "அது என்னோட காசு இல்லடா, இதுவும் அப்பாவோட காசு தான்டா" அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இன்னைக்கு ஹீரோவோட தங்கச்சிக்கு நிச்சயம் மாதிரி தெரியுது. அதனாலதான் எல்லாரும் வீடே ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. ஹீரோயினி தங்கச்சி வந்துட்டு, "நான் ரெடி ஆயிட்டேன், இன்னும் நீ ரெடி ஆகலையா?" அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கிட்ட அப்படியே கேக்குறாங்க. "என்ன ட்ரெஸ் எல்லாம் சிம்பிளா இருக்கு?" அப்படின்ற மாதிரி தங்கச்சி கேக்குறா. அதுக்கு ஹீரோயினியும், "இந்த புது ட்ரெஸ் இருக்குல்ல, இதை டேக்க பிரிக்காம காலையிலயும் சரி நைட்டும் சரி நான் போட்டுட்டு இந்த ட்ரெஸ் லூஸா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்கள்ட்டயே நான் ட்ரெஸ் கடையிலே கொண்டு போய் கொடுத்துருவேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோவும் அங்க வந்து அவ போட்டிருக்க சாலை பிடிச்சு முகத்தை பிடிச்சு மூடிடுறான். பக்கத்துல ஒரு டேபிள்ல ஒரு ரோஸ் மாதிரி ஒரு எதல் மாதிரி இருக்கும்ல, அது அப்படியே அவன் மேல பட்டு அப்படியே வீசுது. 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கும். இந்த சைடு ஹீரோ அப்படியே சும்மாவே இல்லாம ஹீரோயினை பிடிச்சி அப்படியே வம்பளத்துட்டே இருக்கான். சாரி லேடி சம்பந்தப்பட்டது, இந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சரியான கஞ்சூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வம்பளத்துட்டு இருக்கான். இவளும் சும்மா இல்லாம, "டே அமைதியாரா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி வந்து அப்படியே அடிக்க ஆரம்பிக்கிறா. "உனக்கு இந்த ரோஸ் அப்படின்னா உனக்கு அலர்ஜி தானே?" அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். "ஆமா" அப்படின்றான். "அப்பனா இதெல்லாம் உனக்கு தான்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் குடுக்குன்னு ஓடி போயிடுறா. இவளும் அவளை போய் துரத்தலாம்னு சொல்லிட்டு துரத்துறா. இந்த சைடு தங்கச்சியோ, "அண்ணா கிட்ட பேசலாம்னு நினைச்சோமே" அப்படின்ற மாதிரி இந்த சைடு யோசிக்கிறா. கரெக்டா அந்த இடம் இருந்து சம்மந்தி வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்களா, அப்படியே எல்லாரும் அப்படியே வரவேற்று அப்படியே உட்கார வைக்கிறாங்க. அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு இந்த மாதிரி கோஷ்டி சம்பந்தமானது இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் போல அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கும். அது இறந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்ப விட்டு வெளியில பிரியும். அப்படி இருக்க நல்ல ஆத்மா நல்லது கெட்டது அப்படின்னா சொர்க்கம் நரகம் அப்படின்றதுக்குள்ள ஒவ்வொரு அடிப்படை நம்பிக்கைக்குள்ள போகும். இந்த மாதிரி போகும்போது நிறைவேறாம செத்த ஆத்மாவோ பேராத்மாவோ ஆகும். அதுக்கு தங்கச்சிக்காரியோ, "பிரம்ம ராட்சசனா?" அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு மாப்பிள்ளையோட ஆவா, "ஆமா, பிரம்ம ராட்சசன், அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல நிறைவேறாத ஆசையோட செத்த தான் இந்த மாதிரி பிரம்ம ராட்சசனா உருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இறந்ததுக்கு அப்புறம் 2 பிரம்ம ராட்சசனா உருவெடுப்பாங்க" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பக்கத்துல கரெக்டா ஹீரோயினி அந்த இடத்துக்கு வந்து அப்படியே பார்த்துட்டு இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பயப்படுறா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவ காதல் வந்து அவன் அப்படியே வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவ்வளவு பயந்துட்டு அப்படியே கத்திடுறா. அடுத்து ஹீரோட தங்கச்சி அப்படியே நிச்சயத்துக்கு ரெடியாகி அப்படியே வந்துட்டு இருக்கா. வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, "நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல" அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறான். அதுக்கு அவளோ, "இதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது, எனக்கு இதுல எந்த சந்தோஷமும் இல்ல" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இவனும், அப்போ இவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரியே பாக்குறா. மாப்பிள்ளையும் பொண்ணும் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரம் மாத்திக்கும் போது மாப்பிள்ளை வந்துட்டு பொண்ணு கையில மோதிரம் கரெக்டா போட்டுடுறாரு. அந்த பொண்ணும் தங்கச்சியோ மோதிரம் போட வரும்போது அப்படியே கீழே விட்டுறா. கரெக்டா அது ஹீரோ காலில் தான் போய் விழுகுது. ஹீரோயினி தான் போய் அதை வாங்கிட்டு போட்டு வர போறா. அவளுக்கு விருப்பமே இல்லைன்னு தெரியுது அந்த நிச்சயத்துல. இருந்தாலும் அப்படியே சைலண்டா அப்படியே போட்டுவிட்டு அமைதியாவே நின்னுக்கிறா. இதை பார்த்த ஹீரோவோ, "இது ஏதாவது பண்ணணுமே, இவள்கிட்ட பேசணுமே" அப்படின்ற மாதிரி ரூமுக்கு வரான். தங்கச்சி பேரை கூப்பிட்டு அப்படியே கூப்பிட பாருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அண்ணி வந்துடுறாங்க. "இது டைமண்ட் நெக்லஸ் பாரு, உனக்கு எப்படி இருக்கும் பாரு" அப்படின்ற மாதிரி இந்த சைடு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் எப்படி பேசுறது அப்படின்னு தெரியாத மாதிரி அப்படியே அமைதியா நின்னுக்கிறான். இந்த பக்கம் சம்பந்தி வீட்டுல அதான் மாப்பிள்ளையோட அம்மாவும் வந்துட்டு சொல்றாங்க, "கல்யாணத்துக்கு நல்ல ஒரு லொகேஷன் பார்த்திருக்கேன், அந்த டேப் எடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த காமிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இந்த இடமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. "ஆமா, இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு, அதுவும் வீட்டை சுத்தி பாருங்களேன், எவ்வளவு பசுமையா இருக்கு, வீட்டுக்கு ஊருக்கு நடுவுல ஒரு நதி மாதிரி ஓடுது, இந்த இடத்துல நம்ம இந்த லொகேஷன்ல கல்யாணம் வச்சோம், அப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும், என்ஜாய் பண்ணலாம்" அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இந்த பக்கம் கமலாபுரத்தை தான் அப்படியே காமிக்கிறாங்க. புதுசா கல்யாணமானவங்க வந்து கார்ல இருந்து அப்படியே கீழே இறங்கி வராங்க. அந்த பொண்ணு அப்படியே சுத்தி முத்தி பாக்குது. அது தாமரைப்பூ மாதிரி இருக்கு. "என்ன இந்த தாமரைப்பூ இப்படி இருக்கு" அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. அதுக்கு அந்த அத்தைக்காரியோ,
திரும்பாத இது பிரம்ம ராட்சசனுக்காக, பிரம்ம ராட்சசனை விரட்டுறதுக்காக வேலி மாதிரி நாங்க போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவ்வளோ சரி அப்படின்னு சொல்லிட்டு வரா. மாப்பிள்ளை கிட்ட கேட்குறா, என்னது இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அதெல்லாம் விடு, நம்ம வீட்டுக்கு ஜமீன்தார் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறேன். யார் இந்த ஜமீன்தார் அப்படின்ற மாதிரி அந்த புது பொண்ணு கேக்குது. இந்த ஊரை பாதுகாத்துட்டு எல்லா வீட்லயும் ஏதாவது ஒரு விசேஷமோ கல்யாணமோ ஏதாவது வந்தாலும் அவர் தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாரு. இதனால எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி அதெல்லாம் விடுங்க, ஆனா நெத்தியில பாருங்க அந்த குங்குமமே இல்ல, கையில வளையும் இல்ல, மெகந்தியும் இல்ல, கழுத்துல செயினும் இல்ல, ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறா. இதெல்லாம் போடக்கூடாது, போட்டோம் அப்படின்னா பிரம்ம ராட்சசன் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இவ்வளவு எதுக்குமே நம்புற மாதிரி இல்ல, ஒரு மாதிரி குழப்பத்தோடயே இருக்கா. இந்த பக்கமும் ஹீரோட அப்பா அப்படியே ஜமீன்தாருக்கு ஃபோன் பண்றாரு. இந்த மாதிரி எங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி கமலாபுரத்துல கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பெரிய அண்ணா, அப்பா முகூர்த்த டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுப்பா, இங்க வந்து பாருங்க முகூர்த்த டேட் இந்த ஒரு வாரத்துக்குள்ள நல்ல முகூர்த்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த சைடு சொல்றா. இது நல்ல டைமா இருக்கு பாருங்கப்பா அப்படின்னு. அவங்க அப்பாவும் சரி அப்படின்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ள நாங்க வந்துருவோம், இந்த ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் நடத்தலாம், நாளைக்கே நாங்க புக் பண்ணிட்டு நாளைக்கு நாங்க ஊருக்கு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். ஹீரோட அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கா நிக்கிறாங்க. சம்மந்தி அம்மாவோ வந்துட்டு ஏன் இதுல உங்களுக்கு சந்தோஷமாவே இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இல்ல இந்த ஒரு வாரத்துக்குள்ள எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க மேல வந்து ஹீரோவோட தங்கச்சி கிட்ட போய் இந்த ஒரு வாரத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு, இன்னும் ஒரு வாரத்துல நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. ஹீரோவோட தங்கச்சியோ ஐயோ அப்படின்ற மாதிரி பயப்படுறா. எப்படி இப்படி பேச போறானே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஏன்னா அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. அண்ணங்காரனும் அதான் ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறா, என்னப்பா ஒரே வாரத்துல கல்யாணமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அப்பாவோ பார்த்துக்கலாம்ப்பா, ஒரு வாரம் இருக்குல்ல, நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சீக்கிரம் பேக் பண்ணுங்க, நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பக்கம் நைட்டு ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஜமீன்தாருக்கு ஃபோன் பண்றாரு. எப்படி நான் என் பொண்ணுக்கு அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி வைப்பேன், என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு ஜமீன்தாரோ, உனக்கே அங்கதான் கல்யாணம் ஆச்சு, பயப்படாத விடு, அது மட்டும் இல்லாம நான் சொன்னதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே வந்துட்டு ஹீரோவோட அம்மா இருந்துட்டு அங்க பாக்ஸ்ல ஒரு இதெல்லாம் துணியெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த சூட்கேஸ்ல போய் வளையல் அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. இந்த பக்கமும் கிராமத்துல புதுசா கல்யாணம் ஆச்சுல, அந்த பொண்ணு சூட்கேஸ்ல இருந்து வளையெல்லாம் எடுத்து போடுது. வளையல் போட மறந்துட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வளையல் எடுத்து போடுது. அப்படியே வாசல்ல வந்து வளையல் அப்படியே போட்டுட்டு இருக்கு. கரெக்டா அந்த வாசல்ல யாரோ ஒரு மிருகம் மாதிரி நிழல் மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்னா பயந்துடுறா. இந்த பக்கமும் ஹீரோவோட அம்மா இருந்துட்டு எப்படி நம்ம இதுல இருந்து வரப்போறோம் தெரியலையே, கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிக்கணுமே அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணும் அப்படியே வளையலெல்லாம் எடுத்து போட்டு வாசல்ல நிக்கிறதுல கரெக்டா அந்த மிருகம் அப்படியே பக்கத்துல வர மாதிரி வருது. அந்த சமயத்துல வந்து புதுசா மாப்பிள்ளை வந்து அவளை பிடிச்சி அந்த வளையல பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அந்த வளையலெல்லாம் கீழே அப்படியே போட்டுட்டு வா வீட்டுக்குள்ள வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு டோரை சாத்திடுறான். அந்த தாமரைப்பூ மாதிரி வாசலை கட்டி வச்சிருக்காங்கல்ல, அதை பார்த்துட்டு அந்த மிருகம் அப்படியே போயிருது. எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்ன வளையலெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு, இந்த மாதிரி போட்டா இந்த மாதிரி தான் நடக்கும், பிரம்ம ராட்சசன் வந்துடும், இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய வான் பண்றான். இங்கே ரயில்வே ஸ்டேஷன்ல ஹீரோவோட தங்கச்சியும் ஹீரோவும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரியே அவன் கேட்கறான். அதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் அப்பாவோட பிசினஸ்க்காக அவங்க டீலுக்காக கல்யாணமும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நான் எப்படி நான் பண்ணிக்க முடியும், எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்லை, அவனை நான் விரும்பவும் இல்லை அப்படின்ற மாதிரி தங்கச்சிக்காரி சொல்றான். அண்ணனும் ஏன் இந்த மாதிரி சொல்ற, அவன் நல்ல பையன் தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவளோ இல்லைண்ணா நான் வேற ஒருத்தரை விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. கரெக்டா ஹீரோயினி அந்த இடத்துக்கு வந்துடுறா. வா டைம் ஆச்சு, என்ன நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோட அம்மாவும் மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்படியே பேசிட்டே வராங்க. என்ன நீங்க நெத்தியில நீங்க குங்குமம் வைப்பீங்க, குங்குமம் வைக்காம இருக்கவே மாட்டீங்க, இன்னைக்கு என்ன குங்குமமே வைக்காம இருக்கீங்க, கையில வளையலும் போடலையே அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோட அம்மாவும், நான் உங்களை பார்த்து தான் கத்துக்கிட்டேன், நீங்க எவ்வளவு மாடலா எவ்வளவு கியூட்டா இருக்கீங்க, நானும் உங்களை மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க கமலாபுரத்துக்கு வந்திருப்பாங்க போல, சின்ன வயசுல இருந்து அங்கே இருந்திருப்பாங்க போல, போக போக கதை வரதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியே எல்லாரும் ட்ரெயின்ல அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஹீரோயினி பேக்ல இருந்து வளையல் கீழே விழுகுது. இதை பார்த்து ஹீரோட அம்மாவும், என்னது இது, வளையல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு இல்லாண்டி தெரியாம எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி போயிடுறா. இவங்க நினைக்கிறாங்க என்னென்னலாம் நடக்க போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்த பாட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.